ஒரு பெண் அவளோட ஆசையை வெளியே கொண்டு வரணும், வெளியே சொல்லணுன்னா ஜஸ்ட் ஒரு செகண்டில் அவள் சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிப்பா. நம்மளால் இந்த விஷயத்த சொன்னால் பண்ண முடியுமா, பண்ண முடியாதா? ஏன்னா கணவரை பார்க்கணும், குழந்தைய பார்க்கணும், வீட்டை பார்க்கணும். அந்த 24 மணி நேரம் அவளுக்கு அந்த வீட்டு வேலையிலேயே சுற்றி அவளுக்கு அந்த நேரமே பத்தாமல் போயிருக்கும். அது இந்த குழந்தைகள் வந்துட்டான்னா சுத்தமாக அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டு அவங்க என்ன பண்ணணும்னு நினச்சாங்களும் அதை ஃபுல்லாக மறந்துடுவாங்க. ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரையும்தான். கொஞ்சம் குழந்தைங்க வளர ஆரம்பிச்சுன்னு உங்கள் ஆசையை நீங்கள் வெளியே சொல்லுங்கள். நீங்கள் அதை கத்தி நம்ம சொல்லணும்னு கிடையாது. நம்மளோட விஷயத்த நான் என்ன பண்ணணும்னு ஆசைப்படுற விஷயத்த நீங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் கணவர்கிட்டயோ குழந்தைகிட்டயோ உட்கார வச்சு எனக்கு இதை பண்ணணும்னு தோணுது, நீங்கள் எனக்கு கோஆப்ரேட் பண்ணுங்கன்னு எப்போ நம்ம வாயை திறந்து சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம விஷயத்த நம்மளால் பண்ண முடியும். அதுவரையும் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஒவ்வொரு பெண்ணும் உன்னோட நீங்கள் தான் வெளியே கொண்டு வரணும். நம்ம பிள்ளைங்கக்கிட்ட சொல்லி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்மளாக மோல்ட் பண்ணி நம்ம பண்ண ஆரம்பித்தா தான் அதில் சக்ஸஸ் ஆகி காட்டும்போது அவங்களே நம்மளை பிலீவ் பண்ணி நம்மளுக்கு துணையாக இருப்பாங்க, நம்மளுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பெண்ணோட ஒரு நாள் அவள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு நல்லபடியாக கிடைக்கும். அவளோட கெரியர் ஆகட்டும், அவளோட ஃபேமிலி லைஃப் ஆகட்டும், ஒன் டே ஷி வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஸோ காலம் வரும், கந்தன் வருவான், கருணை புரிவான். நம்பிக்கையோடு ஒவ்வொரு பெண்ணும் உங்கள் பயணத்தை தொடருங்க. நன்றி.